ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கல்வி கடவுள் சரஸ்வதி அப்படின்னு. ஆனால் அந்த சரஸ்வதிக்கே கல்வி அறிவை கொடுத்தவர் இந்த அயகிரிவர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால ஞானத்தின் அதிபதியாக கருதி இங்க குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டிய இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்து பிரார்த்தனையாக வேண்டிக்கிட்டு போகிறாங்க. பிரம்மாக்கா கையில் தாமரப்பும் சிவனுக்கா நித்திய நேரத்தில் பின்னாடி ஜட திருமங்கி ஆழ்வார் ஒருத்தர் தான் பாடுற ஸ்தலம். மூவராகிய ஒருவனை மூலவன் தானே தேவர்தானவர் என்று தன் திருவேண்டிய பெருமனை சொல்லியிருக்காங்க. மேலே படிப்புக்கு சங்கம்பந்தப்பட்ட ஐக்கியவன் பேர். இவர் வந்து பட்சிராஜா மலை கருத்த மந்திரம் ஞானானந்த மயந்தேவும் நிர்மல ஸ்படிகாகதும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐயக்ரீவ பாஸ்பதே. ஞானத்துக்கு அதிபதியான பெருமானை எனக்கு பசங்களுக்கு கல்வி அறிவிப்புன்னு கேட்குறோம். இது பட்சிராஜா அப்படின்னா நிகமாந்த மகாதேசிகர் ஆச்சாரிய மலை கருத்த மந்திரம். இந்த மந்திரம் சரிங்களா. படிப்புக்கு இந்த முதல் ஸ்தலம் இந்தியாவிலேயே படிப்புக்கு ஸ்தல வரலாறு. அயகிரிவன் அயம்னா குதிரை 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 நேர்முகோட்டில் போகும். நேர்முகமாக நேரம் இது ஒரே நம்பிக்கையோடு படிக்கணும்னு சொல்லி கேட்குறது தான் இது. நேரம் இது இல்லை. பசங்க படிக்காதவங்களுக்கு நல்லா படிப்பாங்களா. ஸ்கூல் போகிறவங்க நெல் எழுதுவாங்க. முதல்ல சேகரப்படி நெல் எழுதிட்டு போவாங்க. இந்த ஊர் ஸ்தலத்தில் வரலாறு. நெடுநாட்டு திருப்பதி அது 108 ஸ்தலத்தில் 74 ஸ்தலம் இது இல்லைங்களா. 74 அது இவர் வந்து சோழராஜா சிவன் கோயில் தான் இருக்குன்னு சொல்லி எடுத்து வந்து அப்போ மும்மூர்த்தியாக காட்டி எடுத்தார். பருவம் தான் திருவிழா.